வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு R15 ஸ்டே புஷ் மாற்ற போகிறோம். அதாவது ஸ்டே வந்து நீடில் பேரிங் மாற்ற போகிறோம். அந்த பேரிங் வந்து எப்படி ஈஸியாக நம்ம பேரிங் போல வச்சு வெளியெடுத்து சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இந்த R15 பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேயில் வரக்கூடிய நீடில் பேரிங் போயிடுச்சு. நம்ம கழட்டி வச்சிருக்கோம். ஸ்டேவை மட்டும் கழட்டி வெளியே எடுத்துருக்கோம். அந்த ஸ்டேலேருந்து நீடில் பேரிங் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த R15 ஸ்டே. இதில் வந்து நமக்கு இந்த உள்ளே வரக்கூடிய நீடில் பேரிங் தான் டேமேஜ் ஆகிடுச்சு. இதில் இந்த பக்கம் ஒரு பேரிங் வரும், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு நீடில் பேரிங் வரும். ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரிங் வரும். இந்த பேரிங் நம்ம எப்படி வெளியே எடுக்கணும்னா, அது வந்து நம்ம தட்டி எடுக்கிறதுலாம் கஷ்டம். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சோ இல்லை ஏதாச்சும் தட்டும் போது என்ன ஆகுனா அது சரியாக வெளில வராது, டேமேஜ் ஆகிடும். நம்ம கிரிப்பும் கிடைக்காது. இதை வச்சு தட்டும்போது கிரிப்பு கிடைக்காது, லாக் ஆகாது. அப்போ நம்ம தட்டி எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெல்டிங்கில் கொடுத்து வெல்டிங் பண்ணி எடுப்பாங்க. நம்ம பேரிங் புல்லர் வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஒரு WD-40 ஸ்ப்ரே அடித்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். ரெண்டு பக்கமுமே கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சு விட்ருவோம். அடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு, இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பேரிங் புல்லர் நிறைய சைஸில் கிடைக்கும். அது ஒரு பேரிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். எந்த சைஸ் வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்டர்னல் பேரிங் கழட்டுற புல்லர். இது என்ன பண்ணோன்னா, நம்ம அந்த பேரிங் காலரில் இந்த பேரிங்க்கு ஏற்ற மாதிரி உள்ளே போகிற மாதிரி ஒரு காலர் எடுத்து அதை உள்ளே வச்சு இந்த அலங்கி போல் டைட் பண்ணணும். டைட் பண்ணோன்னா அது வந்து உள்ளே போய்ட்டு அந்த காலர் வந்து விரிஞ்சு பேரிங்கை லாக் பண்ணுறோம். எவ்வளோ முடியுமோ ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல் டைட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து காலர் வந்து உள்ளே லாக் ஆகிடுச்சு. பேரிங்கை தாண்டி வெளில வராது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த வெயிட் அதில் ஜாயின் பண்ணோம். நம்ம கீர் பாஸ் பேரிங் கட்டுறோம், அதே மெத்தடு தான். இந்த வெயிட் அதில் ஜாயின் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த வெயிட்டை மேலே தட்டும்போது பேரிங்கோட சேர்ந்து வெளில வந்துடும். அது அழகாக பேரிங்கை வெளியே இழுத்துட்டு நம்ம தெரிந்து பாருங்கள். சிம்பிளாக வந்துச்சு. இது இந்த மாதிரி போய்ட்டு அடியில் போய் லாக் ஆகிடும். லாக் ஆனதுனால பேரிங் வந்து வெளில வராது. அது பக்காவாக எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் வெளியே ஃப்ரீயாக இழுத்துட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் அந்த வெயிட்டை கழட்டி எடுத்துகிட்டு அந்த அலங்கியை லூஸ் பண்ணிக்கலாம். அலங்கியை லூஸ் பண்ணிட்டு அந்த பின்னை தட்டினோன்னா இப்போ பேரிங் வந்து ஃப்ரீயாக வெளில வந்துடும். அவ்வளோதான், டேமேஜ் இல்லாமல் அழகாக வெளியே எடுத்துடும். இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டு புது பேரிங் அடித்து மாட்டிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து யமகா ஸ்டே பேரிங் மாற்றத்தில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம புது பேரிங் அடித்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு அந்த பேரிங்கும் நம்ம தட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி பேரிங் புல்லர் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், அதில் கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்பெஷல் டூல்ஸ் வேணால் கண்டிப்பாக வாங்கி தர முடியும். உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் கொரியர்லேயே அனுப்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி வீடியோ சந்தேகம் குறைகள் தவறான கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.